السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் நேற்றைய தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் கொண்டாடப்பட வேண்டும், அவர்களுக்காக மீலாதும் கந்தூரியும் எதற்காக நடைபெறுகிறது என்பது சம்பந்தமாக குர்ஆன் எப்படியெல்லாம் சொல்லுகிறது என்பது சம்பந்தமாக நாம் பார்த்தோம். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், வதக்கிருஹும் பி ஐயாமில்லாஹ், நபியை பார்த்து சொல்கிறான், நபியே நீங்கள் அவர்களுக்கு நினைவூட்டுங்கள், அல்லாஹ்வின் நாளை பற்றி நினைவூட்டுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வின் நாள் என்றால் அல்லாஹ்வின் அருள் எந்த நாட்களில் இறங்கியதோ அந்த நாள் குறித்து. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த நாள், அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்த நாள், அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்ததால் என்னென்ன மாற்றங்கள் இந்த உலகத்திலே ஏற்பட்டது, நாம் எல்லாம் சொர்க்கத்திற்குரியவர்களாக மாறுவதற்கு காரணமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். அவர்கள்தான் அல்லாஹ்வை நமக்கு அறிமுகப்படுத்தினார்கள். அவர்கள்தான் சொர்க்கம் நரகம் குறித்தெல்லாம் நமக்கு வழிகாட்டினார்கள். எனவே அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைவூட்டப்பட வேண்டும். காலம் மிக மோசமான காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பேசாமல் விட்டால், அவர்களை பற்றி நினைவூட்டாமல் விட்டால் காலப்போக்கில் மறந்து விடுவார்கள் சமுதாயம். நம்முடைய சமுதாயத்திற்கே நாயகத்தை நினைவூட்ட வேண்டியதாக இருக்கிறது. எனவே அவர்களின் பெயரால் மீலாது கந்தூரி நடத்தப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மரியாதைக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜும்மா நாள் குறித்து இது பெருநாள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பெருநாளாக அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு ஆக்கியிருக்கிறான். யார் ஜும்மாவுக்கு வருகிறார்களோ அவர்கள் குளித்துக் கொள்ளட்டும், அவரிடத்திலே மனம் இருந்தால் மனம் பூசிக் கொள்ளட்டும், அதே போல பல் துலக்கிக் கொள்ளட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மா நாள் குறித்து சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கைரு யௌமின் தலாத் ஃபீஹி ஷம்ஸு யௌமுல் ஜும்ஆ, எல்லா நாளும் சூரியன் உதிக்கிறது, சூரியன் உதிக்கிற நாளிலேயே சிறந்த நாள் எதுவென்றால் அது ஜும்மாவுடைய தினம்தான். ஏனென்றால் அந்த நாளிலே ஃபீஹி குலிக ஆதம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். வஃபீஹி உத்கிலல் ஜன்னா, அந்த நாளில் தான் சொர்க்கத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நுழைய வைக்கப்பட்டார்கள். வஃபீஹி உக்ரிஜ மின்ஹா, அந்த நாளில் தான் சொர்க்கத்திலிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளியேற்றப்பட்டு இந்த பூமிக்கு இறக்கப்பட்டார்கள். வலா தக்கூமு ஸாஅத்து இல்லா ஃபீ யௌமில் ஜும்ஆ, கியாமத் நாள் என்பது ஜும்மா நாளில் தான் வரும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஜும்மாவை நீங்கள் பெருநாளாக கொண்டாடுங்கள் என்று சொல்லிவிட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கான காரணத்தை சொல்லுகிற போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள் என்றார்கள். ஆதம் படைக்கப்பட்ட நாளே பெருநாள் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாள், அவர்கள் இந்த பூமிக்கு வந்த நாள் பெருநாள் அல்லவா? நாம் யோசித்து பார்க்க வேண்டும். மரியாதைக்குரியவர்களே, நம்முடைய முன்னோர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிறந்த நாளை அவர்களுடைய நினைவாக பல்வேறு விதமான நல்ல காரியங்களை செய்திருக்கிறார்கள். அது மார்க்கத்தில் வரவேற்கத்தக்க காரியம் என்றெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். யாரின் பெயரால் இன்றைக்கு அந்த மீலாதெல்லாம் கூடாது என்று சொல்கிறார்களோ அப்படிப்பட்ட அறிஞர்களை உருவாக்கிய மூத்த முன்னோடிகளே இம்தாதுல்லா முஹாஜிர் மக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த இந்தியாவிற்கு சூஃபியத் என்று சொல்லப்படுகிற ஆன்மீக கலை வருவதற்கு காரணமாக இருந்தவர்கள் இம்தாதுல்லா முஹாஜிர் மக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அவர்கள் மீலாதை கொண்டாடுவது வரவேற்கத்தக்க ஒரு அம்சம் என்று சொல்கிறார்கள். ஷா வலியுல்லா தெஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இவர்களெல்லாம் தேவபந்தை சார்ந்தவர்கள், தேவபந்தினுடைய மூத்த முன்னோடிகளுக்கு உஸ்தாத். ஷா வலியுல்லா தெஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அத்துர்ரு ஸமீன் ஃபி முபஷ்ஷிராத்தின் நபியில் அமீன் என்கிற கிரந்தத்திலே குறிப்பிடுகிறார், நான் ஒவ்வொரு வருடமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாளில்
நான் சாப்பாடு சமைத்து எல்லோருக்கும் பங்கிட்டுக் கொண்டிருந்தேன். ஒரு வருடம் என்னால் முடியவில்லை, போதிய வசதி இல்லாத காரணத்தினாலே அந்த வருடம் நான் கொண்டைக்கடலை சமைத்து நான் மக்களுக்கு கொடுத்தேன் என்று ஷாஹ் வலியுல்லாஹ் தெஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள். அன்றைய தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் கனவிலே கண்டேன். அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாரிலே அந்த கொண்டைக்கடலை வைக்கப்பட்டிருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகிழ்ச்சியோடு அதை பார்த்து கொண்டிருந்தார்கள் என்று ஷாஹ் வலியுல்லாஹ் தெஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார். நம்ம சாதாரணமாக நாம் நினைக்கக்கூடாது. தந்தூரி சாப்பாடு என்பது அது எவ்வளவு பெரிய உயரிய அந்தஸ்திற்குரியது என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதன் காரணத்தினால்தான் நம்முடைய இமாம்களாக இப்னு ஹஜர் அஸ்கலானி, அதே போல இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் இப்படி சாப்பாடு சமைத்து கொடுப்பது ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கிறது என்று கருதுகிறார்கள். அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீலாதை கொண்டாடுவது, அன்றைய நாளிலே மக்கள் ஒன்று கூடுவது, அன்றைய நாளிலே குர்ஆன் ஓதுவது, அவர்களுடைய புகழ் மாலைகளாகிய மௌலிதை படிப்பது, மக்களுக்கு உணவு சமைத்து கொடுப்பது, இதுவெல்லாம் பிதஅத்துன் ஹஸனா, வரவேற்கத்தக்க பிதஅத், நல்ல பிதஅத் என்பதாக சொல்கிறார்கள். அந்த எப்படிப்பட்ட நன்மையான காரியம் என்றால் யுஸாபு அலைஹா ஃபாயிலுஹா, அதை செய்பவர்களுக்கு நற்கூலி வழங்கப்படுகிற ஒரு காரியம் என்பதாக நமக்கு இமாம் பெருமக்கள் சொல்லி காட்டுகிறார். மரியாதைக்குரியவர்களே, உணவு கொடுப்பது என்பது மிக வரவேற்கத்தக்க ஒரு அம்சமாக நம்முடைய மார்க்கத்திலே இருக்கிறது. இமாம் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் ஹுசைன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அப்துல்லாஹ் இப்னு ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோர்கள் எங்கே மக்காவுக்கு சென்றார்கள். அவர்களுடைய எடுத்துக்கொண்டு போன சாமானங்கள் தவறி போய்விட்டது. அவர்களுக்கு கடுமையான பசி தாகம். அந்த 3 பேருக்கும் எங்காவது தண்ணீரோ அல்லது உணவோ கிடைக்குமா என்று அப்படியே வருகிறார்கள். பார்த்தால் அங்கே ஒரு குடிசை, அந்த குடிசையிலே ஒரு கிழவி இருக்கிறார். அவரிடத்திலே போய் எங்களுக்கு குடிப்பதற்கு தாகத்திற்கு ஏதாவது தீர்ப்பதற்கு இருக்கிறதா என்று கேட்கிறார். அங்கே இருந்த ஒரு ஆட்டிலே பால் கறந்து அந்த பாலை அவர்களுக்கு குடிக்க கொடுக்கிறார்கள். உணவு ஏதாவது சாப்பிடுவதற்கு இருக்கிறதா என்று அந்த கிழவிடத்தில் கேட்கிற போது இந்த ஆட்டை தவிர வேறு எதுவுமே இல்லை என்று அந்த கிழவி சொல்கிறார். இந்த ஆட்டை நீங்கள் அருங்கள், இதை உங்களுக்கு நான் சமைத்து தருகிறேன் என்று சொல்லி அந்த ஆட்டை அறுத்து சமைத்து அவர்களுக்கு 3 பேருக்கும் விருந்து வைத்து விட்டார் அந்த கிழவி. வெளியே சென்ற கணவன் திரும்ப வருகிறான். வீட்டை சுற்றி முற்றும் பார்க்கிறான். ஆட்டை காணவில்லை. இருந்ததே ஒரு ஆடு. எங்கே அந்த ஆடு என்று கேட்கிறான். இல்லை, இந்த மாதிரி மக்காவிலிருந்து வந்தாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம் என்று சொன்னார்கள். அவர்கள் போகும்போது நாங்கள் எல்லாம் குறைஷ் வம்சத்தை சார்ந்தவர்கள், பெருமானாரின் குடும்பம் என்று சொல்லிவிட்டு போனார்கள். அவங்களுக்கு உணவு நான் சமைச்சு கொடுத்துட்டேன், நம்ம இதை வச்சுதான் பொழப்பு நடத்தலான்னு இந்த ஆட்டை நான் அறுத்து கொடுத்துட்டேன். கணவன் சங்கடப்பட்டார், மனைவி மீது கோபப்பட்டார். நாட்கள் செல்லுகிறது. இந்த 2 பேரும் மதீனாவுக்கு வருகிறார்கள். இந்த 2 பேரும் மதீனாவுக்கு வருகிறார்கள். வந்து கடை வீதியில சாமான் எல்லாம் வாங்கி கொண்டிருக்கிற போது ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதல்ல பார்த்து விடுகிறார்கள். ஆஹா, நாம் அன்றைக்கு பசியோடு இருந்த போது நமக்கு உணவளித்தவர்களாயிட்டே இவர்கள் என்று, வாருங்கள் வீட்டுக்கு என்று 2 பேரையும் அழைத்து சென்று அவர்கள் அன்றைக்கு உணவளித்ததற்கு பிரதி உபகாரமாக 1000 ஆடுகளையும் 1000 திருகங்களையும் தர்மமாக கொடுத்தார், பிரதி உபகாரமாக கொடுத்தார். ஹுசைன் ரலியல்லாஹு வீட்டுக்கு அனுப்பி வைத்தார்கள். அவர்களும் அதே போல 1000 திருகங்களையும் 1000 ஆடுகளையும் கொடுத்தார். அவர் அப்துல்லாஹ் இப்னு ஜாஃபர் ரலியல்லாஹு வீட்டுக்கு அனுப்பி வைத்தார். அவர் 2000 திருகங்களையும் 2000 ஆடுகளையும் கொடுத்தார். அந்த பெண் அதையெல்லாம் வாங்கிட்டு கணவனை ஒரு மாதிரியா பார்த்தார். அவங்களுக்கு நான் ஒரு ஆடு அறுத்து சமைத்து கொடுத்ததற்கு நீ என்னை குறை சொன்னாயே, இப்போது பார்த்தாயா, நாம் இவ்வளவு ஆட்டுக்கு சொந்தக்காரர்கள் ஆகியிருக்கிறோம். 4000 ஆடுகளும் 4000 திருகங்களையும் எடுத்துக்கொண்டு அவர்கள் ஊருக்கு மகிழ்ச்சியோடு திரும்பி சென்றார் என்று பார்த்தோம். பசியோடு இருக்கிற ஒருத்தருக்கு உணவளிப்பது என்பது சாதாரணமான காரியம் அல்ல. அதற்கு அல்லாஹ் கொடுக்கிற பிரதிபகாரம் மிகப்பெரியது. அல்லாஹ் குர்ஆனிலே அரைத்தல்லதி யுகذிபு பித்தீன் ஃபதாலிகல்லதி யதுஉல் யதீம் வலா யஹுது அலா தஆமில் மிஸ்கீன், மார்க்கத்தை பொய்ப்படுத்தியவனை நீங்கள் பார்த்தீர்களா என்று கேட்பான் அல்லாஹ்.
யார் மார்க்கத்தை பொய்ப்படுத்தியவர் என்றால், யார் அனாதைகளை விட்டு விடுகிறார்களோ, யார் மிஸ்கீன்களுக்கு உணவு கொடுப்பதற்கு தூண்டவில்லையோ அவர்கள் மார்க்கத்தை பொய்ப்படுத்தியவர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். உணவளிப்பது சம்பந்தமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய விஷயங்களை சொல்லி இருக்கிறார்கள். சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இத்தகுன் நார் வலவு பிஷிக்கி தம்ரத்தின், நீங்கள் பேரித்தம்பழத்திலிருந்து ஒரு துண்டை கொடுத்தாவது நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு முதலாக வருகிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தபோது மக்கள் எல்லாம் நாயகம் வந்து விட்டார்கள், நாயகம் வந்து விட்டார்கள் என்று உற்சாகமாக கத்தினார்கள். அப்போது அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் இஸ்லாத்தை தழுவி இருக்கவில்லை. நான் அவரை போய் பார்த்தேன், நானும் பார்க்கலாம் என்று. அவரை பார்க்கிற போது அப்போதுதான் நான் முதலாக பார்க்கிறேன். அப்போது அவர் முகத்தை பார்த்ததும் நான் அறிந்து கொண்டேன், அன்ன வஜ்ஹஹு லைஸ பிவஜ்ஹி கذாப், இது பொய்யருடைய முகம் அல்ல என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்ததும் முதலாக பேசிய விஷயம் நான் செவியேற்றேன் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். நாயகம் சொன்னது, யா அய்யுஹன் நாஸ் அஃஷுஸ் ஸலாம், மனிதர்களே உங்களுக்குடைய சலாமை பரப்புங்கள். வதஇமுத் தஆம், நீங்கள் பசித்தவர்களுக்கு உணவளியுங்கள். வஸிலுல் அர்ஹாம், இரத்த பந்தங்களோடு சேர்ந்து வாழுங்கள். வஸல்லு பில்லைல் வன்னாசு நியாம், மக்கள் எல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கிற போது நீங்கள் இரவிலே நீங்கள் தொழுகுங்கள். ததுகுலுல் ஜன்னத பிஸலாம், எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் சொர்க்கத்தில் நுழைந்து விடலாம். 4 காரியம் சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சலாமை பரப்புவது, உணவை கொடுப்பது, இரத்த பந்தங்களோடு சேர்ந்து வாழ்வது, இரவு நேர வணக்கம், இந்த 4 காரியங்களும் உங்களை சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்க்கும் என்றார்கள். அப்படியானால் உணவளிப்பது என்பது இருக்கிறது, அது ஒரு முக்கியமான காரியமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரால் கந்தூரி என்கிற பெயரால் நாம் செய்கிறோம். இதற்கான உதவி என்பது இருக்கிறதே, நாம் கொடுக்கிற காசுக்கு நம்முடைய குடும்பத்திற்கு தேவையான உணவு கிடைத்து விட்டால் போதும் என்ற நினைப்பிலே இருக்கக்கூடாது. நம்மால் இல்லாதவர்கள் பயன்பெற வேண்டும் என்கிற எண்ணத்தில் நாம் அதற்காக தாராளமாக கொடுக்கிறோம். நம்மால் இல்லாத ஒரு குடும்பம் நம்மளால் பயன்பெறணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நாம் அதற்காக செலவு செய்தோம் என்றால் அதனுடைய பிரதிபகாரம் அல்லாஹ் மிகப்பெரியதாக தருவார். இதிலே ஒரு பிரச்சனையை எல்லா விஷயத்திலும் குழப்பறவங்க எதிலையும் குழப்பறாங்க. என்னன்னா, அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், தானாக செத்து போனது ஹராம், ரத்தம் ஹராம், பன்றி இறைச்சி ஹராம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுக்கப்பட்டதும் ஹராம் என்று அல்லாஹ் சொல்றான். அதனால கந்தூரியில ரசூலுல்லாஹ்வுக்காக, கந்தூரியில வலிமார்களுக்காக அறுத்து பலி கொடுக்கிறதெல்லாம் சாப்பிடக்கூடாது. இது முட்டாள்தனமான வாதம். நம்ம இங்கே அல்லாஹ் என்ன சொல்றான்னா, அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி அறுக்கப்படாத பிராணிகளும் ஹராம் ஒண்ணு. இன்னொன்னு, அல்லாஹ் அல்லாத கடவுள்களுக்காக பலி கொடுக்கிற பிராணிகள், சிலைகளுக்காக பலி கொடுக்கிற பிராணிகள், அதை சாப்பிடக்கூடாது. அதை நம்ம சாப்பிடக்கூடாது. எவ்வளவுதான் யாரும் நிர்பந்தப்படுத்தினாலும் அதுல நம்ம கையை வைக்கக்கூடாது. இங்கே நாம் அல்லாஹ் பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் என்று சொல்லிதான் அறுக்கிறோம். இதனுடைய நன்மையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தி வைக்கிறோம், இதனுடைய நன்மையை இந்த வழிமார்களுக்கு எத்தி வைக்கிறோம் என்கிற கண்ணோட்டத்தில் தான் செய்யப்படுகிறது. நம்ம சாதாரணமாக சொல்லுவோமா இல்லையா, ஒருத்தர் கோழி வாங்கிட்டு வந்தாரு, என்னப்பா விசேஷம், கோழி வாங்கிட்டு வந்திருக்கிற அப்படின்னா, என் மருமகனுக்காக இதை அறுத்து கொடுக்குறேன், என் மருமகன் வந்திருக்காரு அவருக்காக இருக்கிறேன். மருமகனுக்காக அறுக்கிறேன்னா அது அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லாம அறுக்கப்பட்டதுனால சாப்பிடாம இருக்க முடியுமா? அல்லாஹ்வுக்காக அறுக்கப்படல, மருமகனுக்காக அறுக்கப்பட்டதுன்னு அது ஹராம் ஆயிருமா? யோசிச்சு பார்க்கணும். அதே போல்தான் ரசூலுல்லாஹ்வுக்காக இருக்கிறோம் என்றால், இந்த வலியுல்லாஹ்வுக்காக இருக்கிறோம் என்றால் என்ன கருத்து? இதனுடைய நன்மை அவர்களுக்கு போய் சேரும், இதன் மூலமாக அவர்களின் பரிந்துரையை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்ற எண்ணத்தில் செய்யப்படுகிற விஷயமாக இது இருக்கிறது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக மரியாதைக்குள்ள உணவு கொடுப்பது என்பது மார்க்கத்தில் மிக வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயம். பேரித்த பழத்தின் ஒரு துண்டை கொடுத்தாவது நீங்கள் நரகத்திலிருந்து தற்காத்துக் கொள்ளுங்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். எனவே அதை ஏழை எளியவர்களும் பயன்பட வேண்டும்,
எல்லோரும் பயன்பட வேண்டும் என்கிற நோக்கில்தான் நம்முடைய முன்னோர்கள் நாயசுல்லாஹின் பெயரால் கந்தூரி என்கிற அந்த வைபவத்தை ஆரம்பித்து வைத்திருக்கிறார்கள். அது நம்முடைய ஊரில் தொடர்ந்து வாழையடி வாழையாக காலாகாலமாக நடந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த நடைபெறுகிற அந்த நிகழ்வுக்காக நம்முடைய பங்களிப்பு மிக தாராளமாக இருக்க வேண்டும். நம்மால் பிறரும் பயன்பெற வேண்டும் என்கிற எண்ணத்திலே நாம் செயல்பட வேண்டும். அல்லாஹு தஆலா எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன் அடிப்படையில் செயல்படுவதற்கான பாக்கியத்தை நம்மளுக்கும் தந்தல்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம وبحمدك نشهد ان لا اله الا انت ونستغفرك ونتوب اليك. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم.